பெட்ரூம் மாலுக்கு லீஸுக்கு வந்த ஒருத்தவங்க, அதே மாதிரி இவங்க புனிதவெளி என்கிற அவங்களும் வந்து 2 பெட்ரூம் மாலுக்கு வந்த லீஸ் பார்ட்டி. 2 பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து வீட்டுல தான் உட்காந்துருந்தாங்க. பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லேட் ஆனதுனால நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு போனவங்க நம்மளோட கம்பெனிக்கு அவதூறான பேரை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்குனாங்க. நாங்க ஏதோ ஏகப்பட்ட வீடை வந்து லீஸ் மோசடி பண்ணியிருக்கோம், பேமெண்ட் அதிகமா வாங்கி நாங்க வீடு கொடுக்கல சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ இது பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம ஓனர் இல்லாதனால இந்த லீஸ் பார்ட்டி அவங்க வந்து இதுல வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க சார். நம்ம அந்த இது வந்து ஓனர் வந்தாங்க, இப்பதான் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியாச்சு. பெய்டு பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணியாச்சு சார். இது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால அவங்க பேமெண்ட் வாங்கினவங்களே நேர்ல கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் கூட நம்ம கேன்சல் பண்ணிருக்கோம். இது வந்து புனிதவெளி உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் சார். ஓகேங்களா? பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணிருக்கோம். அவங்க கொடுத்தது 9 லட்சம் ரூபாய், நம்ம வந்து பெய்டு பண்ணி அவங்களை காலி பண்ணியாச்சு. ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நம்மளுக்கு சர்மிளா முமாலின்னு சொல்லி அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கான பேமெண்ட் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம். அவங்களுக்குமே செட்டில் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரஷ்யா பேகம் அவங்களுக்கும் வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணி இது பண்ணிட்டோம் அவங்களுக்கு. இப்ப நம்மளுக்கு அந்த அவதூறான பேச்சுகள் வந்து நம்ம கூட இருந்தவர் தப்பு செஞ்சதுனால பேமெண்ட் கொடுக்கல சொல்லி நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க, தவறான பேர் கொடுத்திருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்து செட்டில் பண்ணி முடிச்சு விட்டோம். இப்ப அவங்க 2 பேரும் பேமெண்ட் வாங்கிட்டாங்க. நீங்க அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கலாம். புகார் சொன்னது வந்து நம்ம லீஸ் பார்ட்டி அவங்க வந்து நம்ம கூட ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க ஸ்டாஃப். அவங்க ஒர்க் பண்ணதுல வந்து அவங்க தவறான கம்யூனிகேஷன் கொடுத்ததுனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டுக்கு 10 வீடு போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. அந்த இது சொன்னதுக்கு ஓனர் வந்து வெளியூர்ல இருந்தாரு. அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால லேட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இப்பதான் வந்தாங்க. வந்ததோட 2 பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த இது வந்து நாங்க வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கோம். உங்களுக்கு நாங்க என்னைக்குமே வந்து நம்மளோட கம்பெனில பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வாங்கி ரிட்டர்ன் கரெக்டா கொடுத்துருக்கோம். இது தேவையில்லாம நம்ம கூட இருந்தவங்க சொன்னதுனால இவங்க தவறான பேச்சுக்கள் எடுத்து அது ஆல்ரெடி பிரஸ்ல மீட்டிங் கொடுத்துட்டாங்க. அந்த இது செட்டில் பண்றோம் சொல்லி நம்மளுக்கான அவதூறை வந்து இது பண்றதுக்காக இவங்க 2 பேரையும் நம்ம இது பண்ணிருக்கோம் சார். சார் இது நம்ம லீஸ் வந்து விடுறோம்னு சொல்லியிருந்தோம். வீடு 2 BHK வந்து நம்ம வந்து லீஸ் அதே மாதிரி மொத்தம் 3 பிளாட் நம்மள்ட்ட இருந்துச்சு சார். அவங்களுக்கு வந்து நம்ம 1 மந்த்ல நம்ம இது பண்ணி கொடுக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன்னால நம்மளுக்கு பண்ணி தரோம்னு சொல்லி 1 மந்த் டைம் வாங்கி பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்தவர் வந்து வேலையை விட்டு நின்றுட்டு கடைசியில இந்த கம்பெனிக்கு வந்து அவர் தவறான இது கொடுக்கணும், தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு அவதூறு ஏற்படுத்தணும்னு சொன்னதுனால அந்த பேச்செல்லாம் இவங்க கேட்டுக்கிட்டு இவங்க அதனால வந்து தவறுதலான கோரிக்கையை வாங்கிக்கிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்து நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க, கம்யூனிகேஷன் வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது ஓனர் சார்ட்ட சொல்லி அந்த பேமெண்ட் தான் ரிலீஸ் பண்ணி அவங்க வாங்கி இப்ப ஃப்ரீ ஆகி நம்மளுக்கு வந்து நல்லபடியான அவதூறுகளை வந்து நிப்பாட்டி நல்லபடியா அவங்க பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி இருக்காங்க. இது சட்ட ரீதியான நடவடிக்கை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துதான் சார் பேமெண்ட் கொடுத்து அந்த தவறுதலான பேச்சுகளுக்கான டாக்குமெண்ட் அவங்களுக்காக கொடுத்து கேன்சல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். நாங்க தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஷர்மிளா பிளஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆக்சுவலி அவங்க பிரச்சனை ஷர்மிளா முகமது அலி அவங்க தான் சார். அவங்களும் ஒரு இப்ப எப்படின்னா சார் அவங்களும் வந்து ஒரு லீஸ் பார்ட்டி. ஓகேங்களா? இவங்க ஒரு லீஸ் பார்ட்டி, இவங்க ஒரு லீஸ் பார்ட்டி, அவங்களும் ஒரு லீஸ் பார்ட்டி. டோட்டலா அங்க 3 பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது இவங்க, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது இவங்க, மேல இருக்கிறவங்க தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ஷர்மிளா. ஓகேங்களா? இந்த 3 பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு தவறுதலான ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த கம்பெனிக்கு அவதூறு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கூட இருந்தவர், நம்ம கூட ஒர்க் பண்ணவர், அவர் பேர் வந்து இவங்க கூட தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த கம்யூனிகேஷனை கேட்டு இவங்க நம்மள ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து
இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இந்த டைம்ல என்னன்னா ஓனர் வந்து நம்ம ஊர்ல இல்ல, வீட்டு ஓனர் வந்து வெளியூர் போயிருந்தாரு. ஏமாத்திட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க. அவரோட பேச்சை கேட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவரும் நம்ம கூட வந்து ஒரு 10-15 வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் வந்து சரவணன். அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணாரு, 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கடைசியா அவருக்கும் நம்மளுக்கு வந்து பிடிக்கல சொல்லி வேற விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அவர் கஷ்டப்படுத்தி ஒரு அவதூறு கொடுக்கணும்னு சொல்லி இவங்கள பிரைன் பண்ணாங்க. இல்ல சார், அந்த மாதிரி அவங்க தவறான கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க. அவங்க பேச்சை கேட்டு பண்ணி கொடுத்தாங்க சார். அதனால அவங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க மேலே தப்பு எதுவுமே இல்ல. அவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சரிமையில அவங்களுக்கு காலி பண்ணிட்டோம். அவங்களுக்கு ரிசிப்ட் அவங்களுக்கும் பேமெண்ட் பே பண்ணிட்டோம். ஆமா, எங்க கொடுத்த அவங்களுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பெய்டு பண்ணி இது பண்ணியாச்சு. ஆமா, அவங்களே அனுப்பி எல்லாருமே இவங்களே வந்து காலி பண்ணியாச்சு. புது கிளைண்ட் தான் நம்ம விடுறோம். இப்ப நான் தான் சார் அந்த மேனேஜர். நான் தான் சார். நம்ம ஓனர் வந்து அவரு, நான் தான் மேனேஜர். நான் தான் என்னையே தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் இது பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த அந்த அவதூறான பேச்சுக்கான அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் நம்ம. இதுக்கு அடுத்தது அந்த அவதூறு இல்ல, அதனால இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இது பண்றோம். அன்னைக்கு கிளியர் பண்ணல சார். இப்பதான் கிளியர் பண்ணிருக்கோம். ஒரு 1 வீக் முன்னாடி கிளியர் பண்ணிருக்கோம். இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்லாம இருந்தது. அப்புறம் ஓனர் வந்துட்டு நம்ம பிரஸ் மீட் கொடுத்ததை பார்த்து ஊர்ல இருந்து வந்தாரு. வந்துட்டு இல்லங்க, இது வந்துட்டு எங்க கம்பெனில இருக்க ஒருத்தர் மேல தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ரிட்டர்ன் பண்ணோடனே சரி அவங்க பேரும் நம்மளால கெட்டுருச்சு அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்து புனிதவெள்ளி எல்லாமே இருக்கு சார். அக்கௌண்ட் டீடைல் இருக்கு. அக்பர் ஷரீப், ஓனர் நேம் அக்பர் ஷரீப். நாங்க மேனேஜர் சார். என் பேர் இம்ரான் சார். இது வந்து நம்ம கூட இருந்தவங்க இருக்காங்கல்ல சார். நம்ம கூட இருந்தவங்க வந்து நாங்க பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. பிரைன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இழந்துருவோமோ சொல்லி அவங்க வந்து ஆதங்கத்துல வந்து கொடுத்தாங்க. அந்த டைம்ல ஓனர் இல்ல, அவர் வெளியூர்ல இருந்தாரு. ஓனர் வர்றதுக்காக லேட் ஆனதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு அவதூறு ஏற்பட்டுருச்சு. ஆமா, காலி பண்ணியாச்சு. ஆமா, காலி பண்ணி வேற பாட்டி விட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆமா, வேற வீடு போயிட்டாங்க. ஓனர் வந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணிருக்கோம். ஓனர் கொடுத்தது ஓனர் கிட்ட தான். இல்ல சார், அப்ப கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர் ஊர்ல இருந்தாரு, அவர்கிட்ட பேச முடியல. அவர் தவிர ஒருத்தர்கிட்ட பேசும்போதுதான் அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. அவங்கதான் ஷர்மிளா, அவங்களுக்கும் பெய்டு பண்ணியாச்சு. அவங்களும் இது பண்ணி காலி பண்ணிக்கிறாங்க. அவங்க பிரஸ் மீட் வரல. ஆமா, ரெண்டே பேர் ஷர்மிளா பிளஸ் புனிதவள்ளி அவங்க இருந்தாங்க. ஷர்மிளாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெய்ட் பண்ணிட்டோம். அடுத்து புனிதவள்ளி மேடம் அவங்களுக்கு நம்ம பெய்டு பண்ணிட்டோம். அவங்க வந்து பிரஸ் மீட் வரல, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பெய்ட் பண்ணி செட்டில் பண்ணி வெளியே போயிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க சார். அவங்களுக்கும் நம்ம பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஷர்மிளா முகமது அலி தான் எழுதி கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டேஷன்ல உட்காந்து எழுதி கொடுத்தாரு. வேளச்சேரி அவங்க சைனே போட்டுருவாங்க, பேமெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஆமா, அவங்களுக்கும் ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் வந்து மன்னிப்பு கேட்டோம், நாங்களும் மன்னிப்பு கேட்டோம். அவ்வளவுதான். என்ன சார்? இல்ல சார், நம்மளுக்கு பிரஸ் மீட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க போன் பண்ணும் போது நம்மளோட நோட் அவங்க வெளியே போனாங்க தெரியுமா? அவங்களோட கம்யூனிகேஷன்ல இருந்தாங்க. பிளஸ் ஓனரோட நம்பர் வந்து நாட்டுச்சோப்புல இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவங்க பேச நம்ம ஓனர் தொடர்பு கொள்ள முடியல. அதனால
அவங்களுக்கு பேமெண்ட்டும் பெய்டு பண்ணியிருக்கோம். பேசிட்டு இருந்தாங்க. அந்த மேனேஜர் பேச்சு பேசுனதுனால நம்ம அந்த இடத்துல இருந்தா இந்த பிரஸ் மீட் கொண்டு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கே வந்து இது பண்ணிருக்கலாம், ஓனர் இல்ல சார், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓனர் வந்தோன்னு பேமெண்ட் கொடுக்குறோம். இல்ல சார், அவங்க இல்ல. ஓனரை கான்டாக்ட் பண்ண முடியல. சார் அவங்க பணத்தை ஏமாந்துருவோமோ சொல்லி ஒரு இதனால அவங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. சார் இதுக்கு முழுக்க காரணமே சர்மிளா மொமாலின்னு சொல்லி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்தாலுமே அவங்க தான் வந்து பேமெண்ட் நம்மள்ட்ட இருந்து இதே பண்ணி இந்த கம்பெனியை வந்து அவதூறு பண்ணலாம் சொல்லி இவங்களுக்கு தவறான ஒரு இது கொடுத்ததுனால இவங்க இது பண்ணிட்டாங்களே தவிர நம்ம என்னைக்குமே அவங்க பேமெண்ட்டோ நம்ம பேமெண்ட்டோ இது கிடையாது, செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். அவங்க பேச்சு கேட்டது ஏன்னா நம்ம கூட இருந்து மேனேஜர் இருந்தாங்க தெரியுமா, அவரோட பேச்சு கேட்டனால இவங்களுக்கு தவறான ஒரு கம்யூனிகேஷன் வந்ததுனால அவங்க பணத்தை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லி அந்த பதட்டத்துல கொடுத்தாங்க சார், அந்த ஓனர் இல்லாதனால. சரிங்களா? இவங்க எதுக்காகனா நாங்க வந்து பில்டர் சார், எங்களுக்கு அந்த அவதூறு இருந்துச்சுன்னா எங்களால மார்க்கெட்ல டவுன் ஆயிரும். நம்ம யாருக்குமே அந்த மாதிரி நம்ம பண்ணதில்லை. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்தது தவறுன்னு சொல்லி அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, நாங்களும் மன்னிப்பு கேட்டோம். அந்த இது நம்ம பண்றதுனால நம்மளுக்கு இது நல்லது தானே சார். நம்ம அந்த மாதிரி இது பண்ண முடியாதுல்ல, அவங்களோட பேமெண்ட் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். என்ன ஓனர் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த விஷயம் நடந்துச்சு, அவ்வளவுதான். அமிக் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், எஸ் இம்ரான் கான்.